இப்ப இருவர் சிபிஐக்கு நாங்க போடலன்னு சொல்றாங்க, இருந்தும் கூட சிபிஐ உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம். இந்த முரணை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? ஆதவர்ஜன் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு, நாங்க என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் பண்ணுங்க. நீங்க தடுக்காது. சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார், நாங்க பேசுறோம். இந்த 26 தேர்தலில் விஜய் தன்னுடைய 100-200 கோடி ரூபாய் வருமானத்தை இழந்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்காக பிரச்சார வீரங்கியாக வேலை செய்ய போகிறார். அப்ப இவர்கள் இழுத்தடிப்பு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. உடனடியாக இதுல இருந்து எந்த ஒரு மாற்றம் நடந்துடக்கூடாது, குற்றவாளி நான் தான் அப்படின்னு 2026 தேர்தலுக்குள்ள எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுங்க. அவ்வளவுதான் அதுக்கு அவர்கள் வைத்திருக்கிற. சரி, அதே சிபிஐ தானே, அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. இது பாஜகவின் பி டீம் திமுகன்னு கொஞ்சமும் துளியும் வெக்கம் இல்லாமல் பேசிய விஜய் வெறும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாஜகவுக்குள்ள போய் மெல்ட் ஆயிருக்கிறாரு. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை நாங்க நம்பணும். காவி பூசிய தேவதூதன் இவன். உலகத்திலே காவி கரை ஒடிந்த தேவதூதன் இருக்குமா? ரத்த கரையை விட மோசமானது இல்லையா அது?